ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாண்ட்குவெஸ்ட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஆன் பிரெட்ஸ்ட்ரீட்டோடைய ப்ரோலாக் அப்படிங்கிற போம் தான் பார்க்குறோம். லெட் ஸ்டார்ட் த வீடியோ வித் த இன்ட்ரடக்ஷன் டு ஆன் பிரெட்ஸ்ட்ரீட். ஷி வாஸ் பார்ன் இன் 1612 இன் நார்த்தம்ப்டன், இங்கிலாந்து. அவங்க ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் டட்லி. அவங்க ஃபேமிலி ஒரு வெல்தியான ஃபேமிலி தான். அவங்களோட ஃபாதர் தாமஸ் டட்லி இருக்கார் இல்லையா, அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஏர்ல் ஆஃப் லிங்கன் அவர்கிட்ட ஸ்டூவர்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஸ்டூவர்டுங்கிறது மோர் லைக் அ மேனேஜர் மாதிரி. அண்ட் பிகினிங்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படிக்கிற ஒரு பொண்ணு தான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்ல் ஆஃப் லிங்கன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டாட்டர்ஸ் 2 பேரும் அவங்க வீட்லேயே ஒரு லைப்ரரி இருக்கும், பெரிய லைப்ரரி. அந்த லைப்ரரியில் அந்த டாட்டர்ஸ் எல்லாம் படிப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து இவங்களும் படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஆன் பிரெட்ஸ்ட்ரீட்டோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா பியூரிட்டன் ஃபேமிலி. பியூரிட்டனா என்னென்னு ஹோப் யூ ஆல் நோ அபவுட் இட். ப்ரொட்டஸ்டன்ட்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் பியூரிட்டன்ஸ். பேசிக்கலி ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறவங்க ரோமன் கேத்தலிக்கோட ரூல்ஸ் இதெல்லாம் பிடிக்காமல் தனியாக பிரிஞ்சு வந்தாங்க. அண்ட் அதிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் பியூரிட்டன்ஸ். ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்துட்டு ஸ்டில் அந்த ரோமன் கேத்தலிக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு பியூரிட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் எதுக்காக நம்ம பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக பியூரிட்டன்ஸ் தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. பட் திஸ் பியூரிட்டன்ஸ் ஃபாலோ வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். ஈவன் பொயட்ரி கூட அவங்க வந்து எழுதுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து பொயட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான விஷயம். தே டோன்ட் வாட்ச் ட்ராமா அண்ட் அதர் ஸ்டப்ஸ். They only write religious based poetry or else they can write moral values சொல்கிற மாதிரியான poetries அதெல்லாம் எழுதலாம். ஆன் பிரெட்ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூரிட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். வை? பிகாஸ் ஜான் காட்டன் அப்படிங்கிற ஒருத்தர், ஹீ இஸ் த மேஜர் ப்ரீச்சர் ஆஃப் பியூரிட்டன் அந்த டைமில். அவர் கூட நிறையவே இன்ட்ராக்ஷன் நிறைய இருந்ததுனால they visited often to the church அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால she was very much influenced by the Puritans. In her early age, she often falls sick. At the age of 9, pathina she falls sick, but she survived. At the age of 16, she got caught by smallpox, but again she survived. But at the age of 16, she got married. அவங்க ஃபாதர் தாமஸ் டட்லி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அசிஸ்டண்ட்டை தான் வந்துட்டு she got married. In 1628, Anne got married to Simon Bradstreet. ஆனோட ரைட்டிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் நம்ம ஃபெமினிசம் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுற விஷயத்தை தான் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், எனக்கு வந்து ஃப்ரீடம் வேணும், இந்த மாதிரி யோசிக்கிறோம். பட் இன் தோஸ் டேஸ் திங்க் அபவுட் இட். ஜஸ்ட் அவங்க எந்த மாதிரியெல்லாம் நெருக்கடிக்கு நடுவில் ஒரு ஃபீமேல் ரைட்டராக அவங்க வந்து வாய்ஸ் அவுட்டே பண்ணக்கூடாது அண்ட் ஃபீமேல் வந்து எழுதவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஈவன் இந்த ப்ரிஸ்கிரைப்டு போம் இருக்கு இல்லையா, ப்ரோலாக், அந்த போமில் கூட அவங்க வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை ஹம்பிள் பண்ணிக்கிட்டு எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப ஹைலைட்டாகவே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பேட்ரியார்க்கியல் சொசைட்டியில் இருந்து வந்துட்டு ஷீ ப்ரோக் ஆல் தி ஸ்டீரியோடைப் அண்ட் ஷீ கம் ஃபார்வர்ட் அண்ட் ரோட் ஆல் திஸ் திங்ஸ், ரைட்? இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபெமினிசம்ங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுறதெல்லாம் விட இந்த மாதிரி சட்டிலாக வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஹோம் மேக்கர் ஒரு பைக் ஓட்டிட்டு போனாங்கன்னா இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. ஏன்னா அவங்களுக்கு பைக் ஓட்டுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, கியர் பைக் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி தான் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடியை பிரேக் பண்ணி நீங்கள் வெளியே வரீங்க இல்லையா, அதுவே ஒரு ரியல் ஃபெமினிசம் தான். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆனும் வந்து நிறைய ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, கம்மிங் டு அவர் ஸ்டோரி. ஆன் இஸ் அ கான்டெம்பரரி ரைட்டர் டு எட்மண்ட் ஸ்பென்சர், ஃபிலிப் சிட்னி இவங்களுக்கெல்லாம். பட் எட்மண்ட் ஸ்பென்சர், ஃபிலிப் சிட்னி எல்லாம் தே பிலாங் டு இங்கிலாந்து. அவங்க வந்துட்டு மூவ் ஆன் ஆகி போகலை. பட் ஷீ மூவ்டு டு அமெரிக்கா, ரைட்? பட் ஸ்டில் அவங்க வந்து இன் தோஸ் டேஸ் அவங்க இங்கிலாண்டில் இருந்த டைம் ஆகட்டும், இவங்களுடைய ரைட்டிங்ஸில் எல்லாமே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. ஈவன் வந்து ஃபிலிப் சிட்னி பற்றியெல்லாம் வந்து ஒரு ரைட்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா ஏர்லோட லைப்ரரியில் படித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் ஹோமர், வெர்ஜில் இந்த மாதிரியான க்ரீக் ரைட்டர்ஸோடைய அதுவும் வந்து அவங்கள ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆனதில் ஷீ ரோட் சம் ஆஃப் த போம்ஸ், பட் ஷீ டிடன்ட் பப்ளிஷ் இட். ஏன்னா பப்ளிஷ் பண்ணால் அந்த பியூரிட்டன் ரூல்ஸ்க்கு வந்து பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிரும் இல்லையா. ஸோ ஷீ நெவர் பப்ளிஷ்ட். பட் அவங்களுடைய பிரதர்-இன்-லா இருக்காங்க, அவர் பேர் பார்த்தோன்னா ஜான் உட்பிரிட்ஜ். ஆக்சுவலி ஆன் ரோட் ஆஸ் அ மேனுஸ்கிரிப்ட். அவங்க எழுதி வச்சிருந்தது எல்லாமே மேனுஸ்கிரிப்டாக இருந்துச்சு. அவங்களுக்கே தெரியாமல் லண்டனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா பப்ளிஷ் பண்ணிடுவார். பட் பப்ளிஷ் பண்ணும்போது ஆக்சுவலி திஸ் கை வாஸ் வெரி நைஸ். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ப்ரிஃபேஸ் கூட ஆட் பண்ணி எழுதியிருக்காரு. என்னென்னா அவங்க பொயட்ரி எழுதினா கூட பியூரிட்டனோட ரூல்ஸை எதுவுமே அவங்க பிரேக் பண்ணலை அண்ட் அந்த டியூட்டிஸ்லேருந்து அவங்க விலகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிஃபேஸ் மென்ஷன் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவார். அந்த பப்ளிஷ் பண்ண புக் பேர் என்னன்னு பார்த்தோன்னா த 10th Muse லேட்லி ஸ்ப்ரங் அப் இன் அமெரிக்கா. அது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 1650 பப்ளிஷ் பண்ணியிருப்பார்.
அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக 4 போம்ஸ் என்னென்னா த 4 எலிமெண்ட்ஸ், த 4 ஹியூமர்ஸ் ஆஃப் மேன், த 4 ஏஜ் ஆஃப் மேன் அண்ட் த 4 சீசன்ஸ். இந்த 4மே வந்து அதில் மெயின் போம்ஸ். பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம்ஸ் இருக்கும். ஒரு டைட்டில் கீழேயும் கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம்ஸ் இருக்கும். அந்த 4 கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம்ஸில் உள்ள நிறைய போம்ஸ் இருக்கும்னு சொன்னல. அதில் இம்பார்ட்டண்ட்டான போம்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா த ஆத்தர் டு ஹர் புக், டு மை டியர் அண்ட் லவ்விங் ஹஸ்பண்ட், ஆன் மை சன்ஸ் ரிட்டன், அவுட் ஆஃப் இங்கிலாந்து, ஆன் த பர்னிங் ஆஃப் ஹர் ஹவுஸ், த ஃப்ளஷ் அண்ட் த ஸ்பிரிட், கான்டெம்ப்ளேஷன். அப்பார்ட் ஃப்ரம் போம்ஸ் தெர் இஸ் அ டயலாக் பிட்வீன் ஓல்ட் இங்கிலாந்து அண்ட் நியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டிலோட எழுதியிருப்பாங்க. 1650s இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நேம் கொடுக்குது. என்னன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் poetess, அதாவது ஃபீமேல் ரைட்டரில் பப்ளிஷ் ஆன புக் எதுன்னு பார்த்தோன்னா ஆன் பிராட்ஸ்ட்ரீட்டோட தான். ஹிஸ்டாரிக்கலி ஒரு பெரிய இம்பேக்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்க வாழ்ந்த பீரியட் தாண்டி 20th century வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் த வெரி ஃபேமஸ் poetess. Yes, she was died on September 16, 1672 at the age of 60, and she was died because of tuberculosis. Next, coming to the introduction to the work, the prologue. Prologue is a subjective poem. Subjective இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா poet அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. And when you read this poem, you will come to the understanding that Anne Brad was such an intellectual personality. Despite she is an intellectual writer, she is from Puritan community, as well as in those days it was a patriarchal society, right? ஒரு மேல் டாமினண்ட்டான ஒரு சொசைட்டி. அந்த டைமில் ஒரு ஃபீமேல் ரைட்டராக ஃப்ளரிஷ் ஆகிறதுங்கிறது இட்ஸ் குவைட் இம்பாசிபிள், ரைட்? ஸோ அந்த டைமில் அவங்க போம் எழுதுகிறாங்க அப்படிங்கும்போது ஷீ வில் ஹாவ் சம் டவுட்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஒரு பயமும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போமை என்ன டோனில் எழுதியிருக்காங்கன்னா செல்ஃப் டெப்ரிகேட்டிங் டோனில் தான் எழுதியிருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்களே தாழ்த்திக்கிட்டு அவங்களே ஹம்பிள் பண்ணிக்கிட்டு தான் எழுதியிருப்பாங்க. ஸோ திஸ் போம் இஸ் இன் செல்ஃப் டெப்ரிகேட்டிங் டோன். ஓகே, இந்த போமில் 48 லைன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிற ஒரு மீட்டரில் இருக்குது. அண்ட் ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ABABCC. இதில் பார்த்தீங்கன்னா 8 செஸ்டெட் இருக்குது. செஸ்டெட் விச் மீன்ஸ் ஸ்டான்ஸா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செஸ்டெட் அப்படின்னாவே 6 லைன்ஸ் தான் இருக்கும். ஒரு ஸ்டான்ஸாலையும் பார்த்தீங்கன்னா 6 லைன்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி 48 லைன்ஸ். நவ் லெட் அஸ் see the stanza by summary. இதில் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. வை? பிகாஸ் ஷீ வாண்ட்ஸ் டு எம்ஃபசைஸ் தோஸ் திங்ஸ் அண்ட் to grab the attention of the reader, she used this trick. ஸோ அந்த மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணி இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார், கேப்டைன்ஸ், கிங்ஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ். வை? பிகாஸ் ஷீ திங்ஸ் தட் தோஸ் டாபிக்ஸ் ஆர் ஃபார் ஒன்லி மென். ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூட இப்போ ஒரு அம்மா வந்து பாலிடிக்ஸ் பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா நம்மளோட அம்மா நான் சொல்கிறது. ஸோ இட்ஸ் வெரி ரேர் திங். ஸோ அப்போ என்ன சொல்லுவோன்னு பார்த்தோம்னா மீறி அவங்க பேசினா கூட என்ன நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க மாதிரி தான் ஒரு பார்வையே இருக்கும். அண்ட் ஈவன் மென் நெவர் பே அட்டென்ஷன் டு தோஸ் டாபிக்ஸ் ஃப்ரம் ஃபீமேல். அந்த மாதிரி ஃபீமேல் பேசினா கூட அவங்க அட்டென்ஷன் கொடுக்கறது இட்ஸ் குவைட் ரேர். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திங்கெல்லாம் எழுதுறதுக்கு ஐ எம் நாட் சுப்பீரியர், ஒன்லி மென் ஆர் சுப்பீரியர் அண்ட் தே கேன் ரைட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் ஷீ இஸ் ஃபியர்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ அவங்க அந்த மாதிரி எழுதினா கூட இவங்களுக்கு என்ன தெரியும், ஃபீமேலுக்கு வந்து வார் பற்றி என்ன தெரியும், கிங் அதை பற்றிலாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு பயந்து அவங்கள தாழ்த்தி எனக்கு அதை பற்றியெல்லாம் எழுதுறதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பெரிய ஃபெமினிஸ்ட் இவங்க அப்படி இப்படின்லாம் சொன்னீங்களே, இவங்க எழுதியிருக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்களேன்னு நினச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், அந்த பீரியடில் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்கள தாழ்த்திக்கிட்டு பிகாஸ் எழுதவே கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை, ஃபீமேல் வந்து தன்னுடைய ப்ராப்ளமை பொயட்ரியில் கூட வாய்ஸ் அவுட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்போது அவங்க இந்த மாதிரி எழுதுறாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் அ பிக் திங். ஒருத்தங்க ஃபார்வர்ட் வந்து அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே இட்ஸ் ரியலி அப்ரிஷியபிள். In second stanza, she is mentioning about her inspiration. That's French writer Guillaume du Bartas அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவரோட லைன்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அண்ட் எனக்கு படிக்கிறப்பவே எப்படி இருக்குன்னா என்னோட ஐஸ் எல்லாம் ரொம்ப வண்டரிங்காக ஆச்சரியத்தில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் வெரி என்வியஸ். எனக்கு ரொம்ப பொறாமையாகவும் இருக்குது. ஏன்னா என்னால் அந்த மாதிரியான ஒரு லாங் போம்ஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸில் எழுத முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஷீ செட் தட் இந்த போம்ஸ் எல்லாம் எழுதணும்னா மியூஸுங்கிறது வந்து க்ரீக் மித்தாலஜியில் காட், ஓகேங்களா, காடஸ், ஃபீமேல் காடஸ். ஓகே, ஒரு போம் எழுதணும்னா அவங்க நம்மளுக்கு பிளஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு நேச்சுரலாகவே நமக்கு அந்த எபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மேபி எனக்கு அந்த மியூஸ் வந்து பிளெஸிங்ஸை கொடுக்கல போல், அவங்களுக்கு கொடுத்த அளவுக்கு எனக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்கல போல், அதனால தான் என்னால் அந்த மாதிரி எழுத முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் ஸ்டான்ஸாவோட எண்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, a Bartas can do what a Bartas will. அதாவது
அவருனால என்ன முடியுமோ அவர் எழுதுறாரு. பட் சிம்பிள் ஐ அக்கார்டிங் டு மை ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னால் என்ன முடிஞ்சிருக்கோ, என்னோட ஸ்கில்ஸ்க்கு என்ன என்னால் எழுத முடியுதோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸில் சொன்ன மாதிரி அவங்களால என்ன முடியுமோ அதை எழுதுறாங்க இல்லையா? ஸோ அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஷீ டுக் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஒரு ஸ்கூல் பாய்கிட்ட போயிட்டு ஒரு எலக்ட்ரானிக்கான ஸ்பீச் கொடு அப்படின்னு சொன்னால் ஹீ கேனாட் இல்லையா? அவங்களால அவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்கன் ஸ்ட்ரிங் இருக்கக்கூடிய ஒரு வயலின்லேருந்து ஆர்எல்ஸ் ஒரு கிட்டார்லேருந்து நம்மளால் ஒரு கான்சர்ட் கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரோக்கன். அதுலேருந்து நம்மளுக்கு மியூசிக்ங்கிறது வராது. ஸோ என்னால் என்ன முடியுமோ அதுதான் வரும். நான் ஆல்ரெடி டிஃபெக்டட் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ஃபீமேலாக பிறந்துட்டேன், அதனால் என்னால் இவ்வளோ தான் எழுத முடியுது. பிகாஸ் ஆஸ் அ பொயட்டாக எனக்கு பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது. அண்ட் மோரோவர் எனக்கு சொசைட்டியில் அவ்வளோ பெரிய வெல்கமிங்கான ஒரு அட்மாஸ்பியரும் கிடையாது. தென் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னோட ஸ்கில்ஸ்க்கு நான் என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். அண்ட் என்னோடய மியூஸும் வந்துட்டு எனக்கு இவ்வளோ தான் எனக்கு பிளஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இன் ஃபோர்த் ஸ்டான்ஸா ஷீ இஸ் டெல்லிங் தட் நார் கேன் ஐ லைக் தட் ஃப்ளூயன்ட் ஸ்வீட் டங்க்டு க்ரீக் ஹூ லிஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் இன் ஃபியூச்சர் டைம்ஸ் ஸ்பீக் பிளைன். ஸோ இந்த இடத்துக்கு ஸ்வீட் டங்க்டு க்ரீக் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, டெமோஸ்தீன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு க்ரீக் ஒரேட்டர் தான். ஆக்சுவலி இந்த பிகினிங் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹி வாஸ் லிஸ்ப்டுனா அவருக்கு வந்து பேச்சு சரியாக வராது. பட் லேட்டராக பார்த்தோன்னா அவர் ஒரு பெரிய ஒரேட்டராக மாறினார். அதாவது அவருக்கு திக்குவாயாக இருந்து ஒரு பெரிய ஒரேட்டராக மாறினார். அதே மாதிரி தான் ஒரு ஆர்ட் வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு உயர்த்துதுன்னு பாருங்கள். அதே மாதிரி என்னையும் என்னோட ஆர்ட் வந்துட்டு ஒரு பெரிய ரைட்டராக மாற்றும் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் அகெயின் in the same stanza, in the final lines, she is telling that art can do much, but this maxim's most sure. A weak or wounded brain admits no cure. எப்படி வந்து ஒரு உடஞ்சி போன ஸ்ட்ரிங்லேருந்து உங்களால் பாட்டு கேட்க முடியாதோ, அதே மாதிரி தான் இந்த வீக்கான வூண்டடான பிரெயின்லேருந்து இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எகெயின் அவங்கள வந்து தாழ்த்தி சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு இது கொஷினாக வரலாம். நார் கேன் ஐ லைக் தட் ஃப்ளூயண்ட் ஸ்வீட் டங்க்டு க்ரீக் who lisped at first. அண்ட் பிராட்ஸ்ட்ரீட்டோடைய ப்ரோலாகில் ஃப்ளூயண்ட் ஸ்வீட் டங்க்டு க்ரீக் அப்படின்னு சொல்லி யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு கேட்டோம்னா, யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் டெமோஸ்தீன்ஸ் க்ரீக் ஒரேட்டர். ஃபிஃப்த் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, ஐ ஆம் அப்னாக்ஷியஸ் டு ஈச் கார்பிங் டங். அதாவது அப்னாக்ஷியஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு அன்பிளசண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பிங் டங்னு இங்கே யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்ஸ் ஹூ ஆர் கிரிட்டிசைசிங் ஹர் ஒர்க் அண்ட் ஃபீமேல் ரைட்டர்ஸ். ஸோ அவங்கள என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து பேசுகிறது உங்களோட கிரிட்டிசிசம் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்களாம், அவங்களோட ஐடியாஸ் அதையும் வெறுக்கிறாங்க. ஹூ சேஸ் மை ஹேண்ட் அ நீடில் பெட்டர் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஃபீமேல்னாவே ஒரு தையல் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். வீட்டில் உட்காந்து கிழிஞ்ச துணி தைக்கிறது, இல்லை வீட்டில் உட்காந்து ஒரு டெய்லரிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் ஃபீமேல்னாவே ஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவோட பேசுகிறீங்க. அந்த ஐடியாஸ்க்கும் உங்களோட கிரிட்டிசிசத்தையும் நான் வந்து ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. And a poet's pen all scrown, I should thus wrong for such despite they cast on female wits. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீமேல் பற்றி ஒப்பீனியனேட்டடாக இருக்கிறது வந்துட்டு I am feeling very bad and it's very unpleasant too அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. If what I do prove well, it won't advance. They will say it's stolen or else it was by chance. ஸோ நான் என்ன தான் வந்து அப்படி நான் நல்ல ரைட்டிங்ஸாக எழுதி என்னை ப்ரூவே பண்ணிக்கிட்டா கூட என்ன சொல்லுவாங்களாம், யாரோட ரைட்டிங்ஸை காப்பி பண்ணி எழுதியிருக்காங்க, பிளேஜரைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, இது வந்து திருடின ஒரு ரைட்டிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா இது வந்து ஏதோ ஒரு பை ஃப்ளூக்கில் ஒரு லக்கில் இந்த மாதிரி அமைஞ்சிருச்சுப்பா, இல்லைனாலாம் அவங்க அந்த மாதிரி எழுத மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னை எப்படியும் சொல்ல தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, பட் ஷியோர் த ஆன்டிக் கிரீக்ஸ் வெர் ஃபார் மோர் மைல்டு. கிரிட்டிக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது க்ரீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஃபீமேல் மேலே அந்தளவுக்கு வெறுப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். வை? பிகாஸ் எல்ஸ் ஆஃப் அவர் செக்ஸ் வை ஃபெயிண்ட் தே தோஸ் நயன் அப்படிங்கிறது 9 மியூசஸ். மியூஸ் அப்படின்னாவே காடஸ் இல்லையா, ஃபீமேல் காட். ஸோ அந்த காடஸ் வந்துட்டு யாருன்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு ஆர்ட்டுக்கும் ஒவ்வொரு காடஸ் இருப்பாங்க அந்த மாதிரி. அண்ட் பாய்ஸி மேட் கேலியோபி ஓன் சைல்டு. ஸோ கேலியோபி அப்படிங்கிறது இந்த இடத்துல யாருன்னு பார்த்தோன்னா, ஒன் ஆஃப் த மியூசஸ், 9 மியூசஸில் ஒன் ஆஃப் த மியூசஸ். அந்த மியூஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, எபிக் பொயட்ரிக்காக இருக்கக்கூடிய ஒரு காடஸ். இந்த க்ரீக் வந்துட்டு பெண்களை ரொம்ப மதிக்கிறதுனால தானே காடஸாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணும்.
ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க சொல்கிறது வந்துட்டு பொயட்ரியோட காடஸே வந்து ஃபீமேல் காடஸ் தான். பட் ஒரு ஃபீமேலால் ஒரு நல்ல பொயட்ரியை கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ among us the rest they placed the arts divine but this weak knot they will full soon untie. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வீக் நாட்னா என்னது, நாட் அப்படின்னா முடிச்சு இல்லையா, இந்த வீக்கான ஒரு முடிச்சு, அதாவது பெண்களால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டு வச்சுருக்கிற இந்த ஒரு வீக்கான ஒரு முடிச்சு இருக்கு இல்லையா, அது அவங்க தான் வந்து சூன் அன்டை பண்ணணும். அதை வந்து அவங்க தான் அந்த முடிச்சை வந்து அவிழ்க்கணும். அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும் சீக்கிரம். பெண்களாலேயும் எழுத முடியும். பொயட்ரியோட காடஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலாக இருக்காங்க. ஏன் ஒரு ஃபீமேல் வந்து ஒரு பொயட்ரி எழுத முடியாதா அப்படிங்கிறத தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீஸ் கிரீக்ஸ் டிட் நாட் பட் ப்ளே த ஃபூல்ஸ் அண்ட் லைஸ். இந்த க்ரீக்குக்கு வந்து எல்லாமே தெரியும், தே நோ ஆல்ரெடி, பட் தே ஆர் அண்டர் பிளேயிங். எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி அண்டர் ப்ளே பண்ணிவிட்டு ரொம்ப ஃபூல்ஸாகவும் லயர்ஸாகவும் இருக்காங்க, முட்டாள் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. 7th ஸ்டான்ஸால லெட் கிரீக்ஸ் பி கிரீக்ஸ் அண்ட் விமென் வாட் தே ஆர். ஓகே, கிரீக்ஸாகவே இருந்துட்டு போகட்டும், மென் வந்து நல்லாவே எழுதிட்டு போகட்டும், விமென் நாங்கள் என்ன பண்ணுறோமோ எங்களால் என்ன முடியுதோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென் ஹாவ் பிரசிடென்சி அண்ட் ஸ்டில் எக்ஸல். இட் இஸ் பட் வெயின் அன்ஜஸ்ட்லி டு வேஜ் வார். மென் கேன் டூ பெஸ்ட் அண்ட் விமென் நோ இட் வெல். ஆமாம், மென்க்கு வந்து அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் எழுதுறீங்க. ஃபீமேலுக்கு எங்களால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மென் கேன் டூ பெஸ்ட். ஆமாம், எங்களுக்கு வந்து நல்லா தெரியும், மென்னால் நல்லா பெஸ்ட்டாக பண்ண முடியும். இட்ஸ் இன் அ சர்க்காஸ்டிக் டோன், ஓகேவா. ஆமாம், மென் தான் பெஸ்ட்டாக பண்ண முடியும், ஒத்துக்கிறோம். அது வந்து ஃபீமேலுக்கும் நல்லா தெரியும். பட் ஸ்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களளவுக்கு ஒரு கிராண்டான டைட்டில்ஸ் கொடுக்கலனா கூட, பெஸ்ட் பொயட், இவங்க தான் வந்து ப்ராமினெண்ட்டான ஒரு ரைட்டர் அப்படின்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லனா கூட, அட்லீஸ்ட் நாங்களும் எழுதுவோம் அப்படின்னு நீங்கள் அக்னாலேஜ் பண்ணலாம். ஃபீமேலும் எழுத முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அக்னாலேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காங்க. 8th ஸ்டான்ஸால அண்ட் ஹோ ஏ ஹை ஃப்ளோன் குவில்ஸ் தட் சோர் த ஸ்கைஸ். இந்த இடத்துக்கு ஹை ஃப்ளோன்ஸ் குவில்ஸ் அப்படின்னா, குவில்ஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் எழுதுன பென். ஸோ அந்த பெனில் எழுதும்போது ஹை ஃப்ளோன் யாருக்கு, நிறைய எழுதுகிறவங்களுக்கு தான் நிறைய இங்கு தீரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய எழுதக்கூடிய பொயட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பொயட்ஸை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தட் சோர் த ஸ்கைஸ், அவங்களால அவங்களோட புகழை வந்து அடைய முடியுது. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு கம்பேரிஷனாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, உங்களால் உங்களோட பேஷன், உங்களுக்கு லிட்ரேச்சர் நிறைய எழுதணும், ஆர்ட்டில் நிறைய உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற உங்களோட விஷயம் நிறைவேறுது. அட் த சேம் டைம் உங்களுக்கான புகழும் கிடைக்குது. பட் இந்த ஃபீமேல் ரைட்டர்ஸ்க்கு அவங்களோட பேஷனும் பர்சியூ பண்ண முடியறதில்ல, அட் த சேம் டைம் அவங்களோட ஃபேமும் யாருக்கும் தெரியாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனில், இஃப் யூ எவர் யூ டிசைன் தி ஸ்லோலி லைன்ஸ் யோர் ஐஸ் கிவ் டைம் ஆர் பார்ஸ்லி ரெத் ஐ ஆஸ்க் நோ பேஸ். இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு எப்போயாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா, உங்களுக்கு எப்போயாவது என்னோடய லைன்ஸை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பாருங்கள், என்னோட லோலி லைன்ஸ் அப்படின்னு என்னது, இந்த ஒரு அன்ஸ்கில்டாக நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து பெரிய வெற்றி வாகையெல்லாம் சூட தேவையில்லை. நோ பேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ லீவ்ஸ். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த பே லீவ்ஸ் வச்சு அவங்கள க்ரௌன் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன செலிப்ரேட் பண்ணலனா கூட அட்லீஸ்ட் அதை விட கொஞ்சம் கம்மியான கிரேடில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தைம் அண்ட் பார்ஸ்லி, அட்லீஸ்ட் அந்த லீவ்ஸ் வச்சாவது எனக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட வெற்றியை அந்த அளவுக்கு கொண்டாடலைன்னா கூட ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் எழுதியிருக்கேன், ஸோ அதை வந்து கொஞ்சமாக அக்னாலேஜ் பண்ணி எனக்கான கிரெடிட்ஸை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில், திஸ் மீன் அண்ட் அன்ரிஃபைன்ட் ஓர் ஆஃப் மைண்ட் வில் மேக் யுவர் கிளிஸ்டரிங் கோல்ட் பட் மோர் டு ஷைன். இந்த லைன்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, ஓர் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ரா மெட்டீரியல், ஓகேவா. கோல்டு, சில்வர், ஆரெல்ஸ் இரும்பு, இந்த மாதிரி எல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லாம் கலந்த ஒரு உலோகம். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய பொயட்ரியும். என்னோடது ஒரு அன்ரிஃபைண்டாக, உங்களோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபைண்டான பொயட்ரியாக இருக்குது, என்னோடது அன்ரிஃபைண்டாக இருக்கக்கூடிய ஒரு பொயட்ரி தான். அண்ட் தட் டு அ மீன் பொயட்ரி. மீன் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னென்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப கீழே இருக்குது. உங்களோடதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்னோடது ரொம்ப கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பொயட்ரி தான் என்னோடது. அதனால் வில் மேக் யுவர் கிளிஸ்டரிங் கோல்ட் பட் மோர் டு ஷைன். அப்படி இருக்கிற என்னோடய பொயட்ரியை நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறதுனாலையோ அக்னாலேஜ் பண்ணுறதுனாலையோ என்ன ஆயிர போகிறது கிடையாது. உங்களோட ஆல்ரெடி ஷைனாக இருக்கக்கூடிய கோல்டு இருக்கும் இல்லையா, அந்த கோல்டுக்கு எந்த அபத்தமும் வரப்போகிறது கிடையாது. உங்களோடது ஆல்ரெடி ரிஃபைண்டாக இருக்கிற பொயட்ரி ரைட்டிங்ஸை வந்துட்டு என்னோட இந்த அன்ரிஃபைண்டான ரொம்ப ஹம்பிளான ஒரு ரைட்டிங்ஸோ பொயட்ரியோ வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் நோவேர் அஃபெக்டிங் யோர் ஃபேம் ஆர் பொயட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
Okay, through this poetry we can come to the understanding of Puritans and அந்த டைமில் எந்த மாதிரியான வரவேற்பு இருந்துச்சு ஃபீமேல் ரைட்டர்ஸ்க்கு, ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிய வருது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. Hope this video is very useful. If it is very useful to you, please do subscribe, like